அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே குமாரனாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிருபை நிற்பது கிருபை, நிர்மூலமாகாதிருப்பது கிருபை, சாகாமல் பிழைத்திருப்பது கிருபை, வாழ்ந்திருப்பது கிருபை, நடப்பது கிருபை. ஆமென். ஒவ்வொன்றும் செய்வது தேவ கிருபையினாலே. இன்று நாம் அவருடையவர்களாய் அறியப்படுவதற்கு பின்னாக இருப்பது கிருபை, அழைக்கப்பட்டதுக்கு பின்னாக இருப்பது கிருபை, தேவ சமூகத்திலே கொண்டு சேர்க்கப்பட்டதும் கிருபையினால். கிருபையினால் தான் நாம் இன்றும் பிழைத்திருக்கிறோம். இந்த கிருபை சும்மா கிடைக்கவில்லை. இந்த கிருபைக்கு பின்னாக கிரயம் இருக்கிறது. அந்த கிரயம்தான் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தம். நாம் கிருபையை மாத்திரமல்ல, அந்த கிருபைக்கு கொடுக்கப்பட்ட கிரயத்தோடு பார்க்கும்போதுதான் அந்த கிருபையின் மேன்மையை நாம ருசித்து உணர்ந்து நன்றி உள்ளவர்களாய் வாழ முடியும். இந்த கிருபையின் கிரயம்தான் சிலுவையில இயேசு சிந்தின இரத்தம். கிருபையை கிரயத்தோடு பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் அந்த கிருபையை விருதாவாக்க மாட்டார்கள். இதை எழுதின பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நான் கிறிஸ்துவுக்காகவே அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். கிருபையை அதன் கிரயத்தோடு பார்க்க வேண்டும். பரலோக பிதா அப்படிதான் பார்க்கிறார். மோசேக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், யாத்திராகமம் 12:23 கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். எதை பார்த்து? இரத்தத்தை பார்த்து. அப்படி என்றால் பரலோக பிதா என்னை எப்படி பார்க்கிறாரா? குமாரனாகிய கிறிஸ்து எனக்காய் சிந்தின இரத்தத்தினூட என்னை பார்க்கிறார். இப்போ என்னை எப்படி பார்க்கிறார்? என் மேல் தெளிக்கப்பட்ட இரத்தத்தினூடாய் பார்க்கிறதுனால எனக்கு அவருடைய கிருபை அனுதினமும் கிடைக்கிறது. அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாமும் கிருபையை எப்படி பார்க்க வேண்டுமா? இதற்காக சிந்தப்பட்ட, கிரயமாய் கொடுக்கப்பட்ட அவருடைய இரத்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதாவது கிரயத்தோடு பார்க்க வேண்டும். இந்த கிருபைக்கு ஒரு கிரயம் இருக்கிறது. என்னால் இந்த கிருபையை வாங்க முடியாது. பரலோக பிதாவினிடத்திலிருந்து எனக்கு ஒரு அனுகிரகத்தை என்னால் வாங்க முடியாது, என் சுயத்தால் வாங்க முடியாது. அப்போ நான் இன்று அதையெல்லாம் அனுபவிக்கிறேன்னா அதற்கு பேர் தான் கிருபை. அந்த கிருபைக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் என்ன? சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம். கிரயத்தோடு கிருபையை பார். நீ கிருபையை விருதாவாக்க மாட்டாய். நீ கிறிஸ்துவுக்கு உன்னை முழுவதுமாய் அர்ப்பணிப்பாய். பெத்லகேமிலே பெலிஸ்தியர்கள் தானியம் அமைத்திருந்தார்கள். 2 சாமுவேல் 23வது அதிகாரத்திலே 14 முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியருடைய தானியம் பெத்லகேமில் இருந்தது. பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல தாவீதுக்கு ஆசை வந்துச்சு. ஆனால் அங்கே பெலிஸ்தியர் கேம்ப் போட்டிருக்கிறாங்க. போய் ஈஸியாக எடுக்க முடியாது. அப்பொழுது தாவீது கேட்கிறார், என் தாகத்தை தீர்க்க யார் அந்த தண்ணீரை கொண்டு வருவார் என்று. அப்பொழுது தாவீதோடு 3 பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்கள் ஜீவனை பணயம் வைத்து போய் தாவீதுக்கு தண்ணி எடுத்துட்டு வராங்க. தாவீது விரும்பினபடி அந்த தண்ணீர் அவனுக்கு கொண்டு வரப்படுகிறது. ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
அந்த தண்ணீரை தாவீது எப்படி பார்த்தார் தெரியுமா? 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாயிருப்பதாக. அவன் ஆசைப்பட்ட தண்ணீர் கிடைத்தது. ஆனால் அந்த தண்ணீரை வெறும் தண்ணீராய் பார்க்காமல் இதற்கு பின்னாக செலுத்தப்பட்ட கிரயத்தை பார்க்கலாம். இதற்கு பின்னாக செலுத்தப்பட்ட கிரயம் என்ன? அந்த 3 பராக்கிரமசாலிகளும் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தியர் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தாவீதின் இடத்துல வந்தார்கள், தங்கள் பிராணனை எண்ணாமல். தாவீது அதை எப்படி பார்த்தான் தெரியுமா? அந்த செயலை, அவர்களுடைய ரத்தம். அப்படி என்றால் தாவீது அந்த தண்ணீரை அதுக்கு பின்னாக இருக்கிற கிரயத்தோடு பார்க்கிறான். பார்த்து என்ன செய்கிறான்? 16 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். ஆமென். கிருபையை கிரயத்தோடு பார்க்கிறவன் தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காய் வாழ தன்னை அர்ப்பணிப்பான். கிரயத்தோடு பாருங்கள், கிருபையை விருதாவாக்காதிருங்கள், கர்த்தருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பன், எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி. தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துகிறோம். உமக்காய் எங்கள் வாழ்நாள் முழுவதையும் நாங்கள் உமக்காகவே வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.